நீ சும்மாறா. கேளு பாக்கியம். பெரியப்பா, இப்ப அதெல்லாம் எதுக்கு பெரியப்பா? நீ அமைதியா இருப்பா. மன்னிப்பு கேளு பாக்கியம். கேளு. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இதை பாரு பாக்கியம், ஒரு குடிகாரனுக்கு என்ன கட்டி வச்சிட்டீங்களே, என் வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நீ கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டையே உன் பேரில் எழுதி வச்சேன். அப்படி இருந்தும் உன் சுயநலத்துக்கு காரணம் இவனை நான் உனக்கு கட்டி வச்சதான்னு பல முறை என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு நல்லதே செய்யல, கெட்டதான் செஞ்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பார்வையில நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். செல்வம், பெரியப்பா, இப்ப அந்த பணம் எங்க இருக்கு? உள்ளதான் பெரியப்பா இருக்கு. அர்ச்சனா, அதை எடுத்துட்டு வாமா. நகையை மீட்கிறதுக்காக இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கணும் இல்ல? ஆமா பெரியப்பா. இந்த பணத்தை வச்சு நாளைக்கு இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுற. பெரியப்பா, அது நீ எதுவும் சொல்லாதே, நான் சொல்றத கேளு. இந்த பணத்தை வச்சு இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுற. பாக்கியம், உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு தான் இந்த வீட்டையே உன் பேரில் எழுதி வச்சேன். ஆனா எப்ப அது ஒரு பொருட்டாவே மதிக்காம பணத்தை திருடி பதுக்கிறியோ அப்பவே இந்த வீடு உனக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அதனால இனிமே இந்த வீடு உனக்கு கிடையாது. இந்த வீடு உன் பேர்ல இருக்கிற திமிரல தானே அர்ச்சனாவை அடிக்கடி வீட்டு விட்டு வெளியே துரத்தின. நாளைக்கு உன் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை செல்வம் பேருக்கு மாத்தி எழுத போறேன். நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் செல்வம் பேருக்கு இந்த வீட்டு பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்றோம். நீ கையெழுத்து போட வந்துரு. பெரியப்பா, அவசரப்படாதீங்க பெரியப்பா. இது அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எடுத்த முடிவு இல்லப்பா. பெரியப்பா எப்போ நியாயமான முடிவு தான் எடுப்பேன்னு தெரியுமில்ல உனக்கு. நீ கொஞ்சம் அமைதியாரு. இனிமேலாவது உன் வாழ்க்கை உன் குடும்பம் யோசி. இதோ இருக்கான வாசு, இவன் அவங்க அம்மாவை பாத்துக்குவான். தங்கச்சி எதிர்காலத்தை நீ பாத்துக்க போற. இதோ இந்த மாமனாருக்கு அர்ச்சனா கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த போற. அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத. இனி இந்த வீடு உனக்கு தான். என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நாளை காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறோம். இந்த வீட்டு பத்திரத்தை உன் பேர்ல மாத்தி எழுதுறோம். பாக்கியம், கையெழுத்து போட ரெடியாரு. வரண்டா, வர செல்வம். எங்க அண்ணன் சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு. செல்வம், இது வரைக்கும் இது செல்வம் வீடு செல்வம் வீடுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கடா. ஆனா நாளையில இருந்தாண்டா இது சட்டப்படி செல்வ வீடு ஆக போகுது. பாக்கியம், நாளை காலையில மரியாதையா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போடுற வழியை பாரு. அப்படி இல்லாம ஏதாவது தகராறு பண்ணிட்டு உக்காந்துருந்த கட்டி இருக்கிற தாலியை பறிச்சுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டு ஜாக்கிரதை. டேய் மச்சான், ஃப்ளைட் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ எஸ் ஆயிக்கோ. ஓகே போடா.
சார் சார் வெல்கம் சார் 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 ராம் சார் 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 ராம் சார் Shut up! You damn it! I trusted you so much. You know, எனக்கு அப்புறமா உன்னை அந்த ரேஞ்சில் நான் வச்சிருந்தேன். ஆனால் அது எதுவுமே நீ காப்பாற்றிக்கல. சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். காவியா உன்னை பற்றி இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. என்கிட்ட நீ வந்து சேர்ந்த ஃபியூ டேஸ்ல உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆஃபீஸில் எனக்கு அடுத்த ரேஞ்சில் நான் வச்சிருந்தேன். பட் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. யூ ஸ்பாயில்ட் எவ்ரிதிங். உன்னை நான் எத்தனை நாள் நம்பினேன் பார்த்தியா? அதான் என் லைஃப்ல நான் பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக். ஐ வில் பனிஷ் யூ அண்ட் யூ வில் பே ஃபார் இட். கம் ஆன் ஹனி, லெட்ஸ் கோ. டே மச்சான், என்னடா அது வந்து காவியா. டே, அவன் பேசுனதை நான் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. காவியா என்னை பத்தி அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. என்னை பத்தி உன் புருஷன்கிட்ட சொன்னா திலீபன் மேட்டரை போட்டு கொடுத்துருவேன்னு காவியாவை பயமுறுத்தி வச்சிருந்தேன். அதையும் மீறி அவன் என்னை பத்தி எப்படி சொன்னான்னு தான் தெரியல. மச்சான், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பாடா. அவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வராங்க? ஹனிமூனுக்கு. அவன் கூட அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுதுல்ல? சும்மாவாவது கண்ணை கசக்கிட்டு அறியாத வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு திலீபன் மேட்டரை அவுத்து விட்டுருப்பாடா. அவன் தான் ரொம்ப மாடனாச்சே. டேக் இட் ஈஸின்னு சொல்லியிருப்பான். வரும்போது 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஒட்டி ஒராசிட்டு வந்தாங்க பாத்தீல? அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வந்திருக்கு. அவ வேற உன்னை பனிஷ் பண்ணியே தீர்வேன்னு சொல்லியிருக்கான். அதனால நீங்க இருக்கிறது எனக்கு சரியா படல மச்சான். வெளியே எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடு. டேய், என்னடா சொல்ற? நான் எவ்வளவு பெரிய திட்டத்தோட இருந்துட்டு இருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையேடா. இங்க பாரு மச்சான், இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை. இந்த நேரத்துல நீ காவியாவை பழி வாங்குறன்னு ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத. அந்த செரி ஒரு செமி கிராக்கடா. இப்ப அவங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதா புத்திசாலித்தனம். அதனால நீ உடனடியா ஊரை விட்டு கிளம்புறதுக்கு வழிய பாரு. எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். நான் சொல்றதை கேளு. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வர காணுமே? நான் வேணா வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பெரியப்பா, இங்கேதான்ப்பா. நிறுத்து அப்படியே நிறுத்து. இன்னும் ஏண்டி உட்காந்துக்கிட்டு இருக்க? இறங்கி வா வெளியே. பாக்கியம், ஒன்னதாண்டி, இறங்கி வா, டைம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் ஓரமா எங்கேயாவது நிறுத்திக்கோங்க. வா வாங்க. வாங்கம்மா. ஏண்டி அங்கேயே நிக்கிற? வா வாங்கம்மா. பாடி, நேரமாகுது. அண்ணே மன்னிச்சுக்கோங்கண்ணே. கிளம்புற நேரத்தில் இந்த குந்தாணி வீடு நம்ம கையை விட்டு போகுதுன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. சமாதானம் பண்ணி கூட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வாங்க போலாம். மாமா ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் பத்திரம் செல்வம் பேருக்கு முதல்ல மாறட்டும், அப்புறம் பேசிக்கலாம்.
அதானே கரெக்டு. எங்க இப்போ பேசுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருவீங்களோன்னு நினச்சேன். ஏய், அதான் அண்ணன் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் நீங்கள் நின்றுட்டு பேசணும் கிசுன்னுட்டு வாயை முடிட்டு வாடி, டைம் ஆகுது. பெரியப்பா என்னன்னு தான் கேட்கலாமே பெரியப்பா. கேட்கலாம்ப்பா. முதல்ல பத்திரம் உன் பேருக்கு மாறட்டும், அப்புறம் கேட்கலாமே. வா வா வா, ஏன் நிற்கிற? அதான் சொல்லிட்டாருல்ல, வா. இருங்க சார், வந்த உடனே பண்ணிட முடியுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சுங்க. வாங்க, ரெஜிஸ்டரை பார்த்து பேசிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க. சார், இவர்தான் வணக்கம் சார். அவங்க பாக்கியம், செல்வத்தோட அம்மா. இவர் தான் செல்வம். அம்மா பேர்ல இருந்த வீட்டை பையன் பேருக்கு மாத்திராங்க. கொடுங்க. இந்தாங்க சார். நீதான் செல்வமா? ஆமாங்க. நீங்க தான் பாக்கியமா? ஆமாங்க. உங்க பேர்ல இருக்கிற வீட்டை செல்வம் பேருக்கு மாத்தி எழுதி தரீங்களே, அதுல உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். ஓகே, அப்ப நீங்க 2 பேரும் இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து வாங்கப்பா. இந்தாப்பா, இதுல கையெழுத்து போடு. போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? கையெழுத்து போடுங்க. டேய் போடுறா. என்னப்பா யோசிக்கிற? கையெழுத்து போடு. செல்வம், எல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா. கையெழுத்து போடு. அம்மா, நீங்களும் கையெழுத்து போடுங்கம்மா. என்னடி யோசிச்சு நிற்கிற? போய் கையெழுத்து போடு போ. சார், நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க சார். சார், இன்னொருத்தர் கையெழுத்து போடணும். சிவா ஐயா, நீ போடு. கொடுங்க சார். செல்வம், இந்த வீடு உன் பேருக்கு மாறிடுச்சுப்பா. பாக்கியம், என்னமோ பேச போறேன்னு சொன்னியே, இப்ப பேச பாக்கியம். கேட்கிறேன். இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை மாமா. நீ நினைச்சு வந்து எதுவும் நடக்கல, அதான் பேசி பிரயோஜனம் இல்லைங்கிற. சரி விடு. செல்வம், இப்பதான் மனசுக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கு. இத்தனை காலமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை சரியான ஆளுகிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறேன். நானும் என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சவனி நீ ஏன் வளர்ப்பு ஒழுக்கம் நேர்மைன்னு வாழ்ற உன் வாழ்க்கைக்கு, உன் எதிர்காலத்துக்கு நான் எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஏக்கம் இப்போ நிறைவேறிடுச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இதோ நிக்கிறாளே பாக்கியம், இவன் இங்கிருந்து போய் கொடுக்கற மாதிரி கொடுத்து புடுங்கிட்டாரு, ஒரு குடிகாரனை கட்டி வச்சு என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாருன்னு 4 பேர்கிட்ட சொல்லுவா. வாஸ்தவம் தான், என் தம்பி தான் குடிகாரனா போயிட்டானே. இவன் பொறுப்பு இல்லாதவனா இருக்கிறானேன்னு இவ வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் தான் இந்த வீட்டை இவ பேர்ல எழுதி வச்சேன். ஆனா அதை கட்டி காப்பாற்றுற யோகியதையும் தகுதியும் இவளுக்கு இல்லாம போச்சு. எப்போ சொந்த வீட்லயே உன் பணத்தை எடுத்து திருட்டுத்தனமா பதுக்கி வச்சாலோ அப்போ இவளுக்கு பேசுற யோகியதை போயிருச்சு. அதுக்கப்புறம் இவ பேசினாலும் சரி, இவ பேச்ச கேட்டு ஒரு 4 பேர் பேசினாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டேய் பூங்காவனம், இதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காடா? அண்ணே நீங்க வேற என்ன, இப்பதான் எனக்கு ஒரு ஃபுல்லு குடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குது. இவ வருத்தப்படுறாளேன்னு பார்க்காதீங்கண்ணே. இவ வருத்தப்படுறாளேன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் காலத்துக்கு நம்ம எல்லாம் தான் கஷ்டப்படணும். பொம்பளையான இவ பேராசை பிடிச்சவ, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதுக்கான தண்டனை தான் இப்ப இவளுக்கு கிடைச்சது.